ஈத்தன் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருக்காக அவங்கள அடிச்சதை அப்படியே மறைச்சிடுறாங்க. அவ ஸ்டெப் சிஸ்டர் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்றாங்க. எல்லாரும் அவளை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. கடுப்பாய் வெளியே போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவ ஸ்டெப் சிஸ்டர் ஜோஜோ வரா. வந்து என்ன தனியா நின்றுட்டு இருக்க, ஆமா உங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்களே, நீ தனியா தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறா. ஸோ ஹீரோயினுக்கு சம காண்டாய் அடிக்கிற மாதிரி வராங்க. பின்னாடி யாரோ வர்றதை பார்த்துட்டு இவ வேன்முட்னே அப்படியே அடிச்ச மாதிரி கீழே விழுந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் திட்டுறாங்க ஹீரோயினை, ஏன் அடிக்கிறா, அவ பர்த்டே அன்னைக்கு போயிட்டு உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து காண்டாயிட்டு இப்போ வரைக்கும் நான் அடிக்கல, இப்பதான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பல்லார்னு ஒன்று விடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அங்க பார்த்துட்டு. அப்படியே வெளில நடந்து போறாங்க. ஈத்தன் பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து, எனக்கு மனசாட்சி இல்லையா, அவ என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, என் அம்மா சாகிறதுக்கு காரணமே அவ தான். அதுக்கப்புறம் எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அப்புறம் என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. கடைசியா சரி நான் அப்ராட் போலான்னு பார்த்தா அந்த வாய்ப்பையும் அவளே எடுத்துக்கிட்டா. ஈத்தன் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ தான் உன் ஸ்டெப் சிஸ்டருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க, அப்படியே மாற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வந்த ஹீரோயின் வந்து நீ என்ன வேணால் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஈத்தன் சுத்தமாக இதை நம்பவே இல்லை. ஈத்தன் கார் எடுத்துகிட்டு வெளில போகிறான். ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க, இவன் எங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈத்தன் வந்து ஒரு ஷாப்புக்கு போய் டாட்டோ குத்திக்கிறான். அதுவும் ஜோஜோவோட பேரை வந்து டாட்டோ குத்திக்கிறான்.